ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஆம்லா பிக்கல், நெல்லிக்காய் ஊறுகாய், இல்லைனா உசிரிக்காயா பச்சடி அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்குங்க. ஃபஸ்ட்டு நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துடுங்க. புளியை தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறின புளியை மிக்சியில் எடுத்து அரைச்சிட்டு அதை ஒரு வடிகட்டியில் போட்டு, வடிகட்டி கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. இதுதான் உங்களோட புளி பேஸ்ட்டு. இதை ஒரு பேனில் ஊற்றி நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டி கொடுத்து குக் பண்ண போகிறோம். அதில் உள்ள எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே கொஞ்சம் எவாப்ரேட் ஆகி இந்த மாதிரி ஆகணும். இதை ஒரு பவுலில் மாற்றிடுங்க. மாற்றி கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். இது இப்போ அதே பேனில் வெந்தயம், அதுக்கப்புறம் கடுகு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை கூல் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் எடுத்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. இது நம்மளோட ஊறுகாய்க்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் நம்ம தொடச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காவை போட்டு ஒரு 5-8 நிமிஷம் நல்லா பெரட்டி போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் மூடி போட்டு குக் பண்ணேன், அப்போ ஃபாஸ்ட்டாக குக் ஆகும் அப்படின்னு. ஸோ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா நல்ல நெல்லிக்காய் நல்லா ப்ரௌன் ஆகிடும், குக் ஆகிடும். இப்போ இதை வடிகட்டி ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை உதுத்து போடலாம். பட் இந்த மாதிரி லேசாக தட்டி விட்டிங்கன்னா அந்த நெல்லிக்காய் இப்படி ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகுறதுனால உள்ளே அந்த மசாலா, ஊறுகாய் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா நெல்லிக்காவையும் நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்று இப்படி பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் உதுத்து விட்டுறலாம். இந்த உடையாமல் பார்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ அதே எண்ணெயில் 2 பெரிய பல்லு பூண்டு, நல்லா ஃபுல் பூண்டை உதிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா கோல்டனாக ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக, அதாவது இந்த கருவேப்பிலையில் எந்த ஈரப்பதமும் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு பொரிஞ்சிடணும். பொரிகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து எடுத்ததுக்கப்புறம் மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஆயில் நல்லா கூல் ஆகணும், கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுருங்க. இப்போ எல்லா மிக்சருமே ரெடி. இப்போ ஊறுகாவை நம்ம பெரட்டி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆறின புளி பேஸ்ட்டு, அதில் சில்லி பவுடர், உப்பு, இதோட அளவு எல்லாமே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெந்தயம், மஸ்டர்ட், அந்த கடுகு பொடி போட்டு நல்லா பெரட்டிடுங்க. நீங்கள் இதில் ஆக்சுவலி அந்த எண்ணெயை டைரெக்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருந்திருக்கும். நான் நெல்லிக்காவையும் போட்டுட்டேன். நெல்லிக்காவையும் போட்டு எண்ணெயும் ஊற்றுனதுனால எனக்கு ஸ்பூனை வச்சு கலக்க வசதி இல்லை. அதனால் நான் கையில் க்ளவுஸ் போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டேன். ஸோ கையை வச்சு நல்லா பெரட்டும் போது உங்களுக்கு திக்கான ஒரு மசாலா மாதிரி கிடைக்குங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் அமுக்கி வச்சு 1 டே அப்படியே விட்டுருங்க. அது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில், ஈரமே இருக்கக்கூடாது, அடைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கெட்டே போகாது. வெளியவே நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை சர்வ் பண்ணுறதுக்கு சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த ஊறுகாய் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி, டிப்ஸு, ட்ரிக்ஸு எல்லாமே நான் என்னோடய ப்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி